அனைத்து கால்நடை நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் கால்நடை நண்பன் ஜேடிகே பேசுகிறேன். போன வீடியோவில் இந்த மாவா காய்ச்சி கொடுக்கறது தப்பு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அப்போ காய்ச்சி கொடுக்கலன்னா எப்படி சார் கொடுக்கறது அப்படின்னு பல கேள்விகள் வரும். மாடு அப்படின்றத பொறுத்த வரைக்கும் ஒரு ஊரில் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு அம்மா சொன்னாங்க, என் மாடு சூடா சாட்டு பழகிடுச்சு அப்படின்ட்டு. அது எப்படி சூடா சாட்டு மாடு பழகும் அப்படின்னு நமக்கு தெரியல. உண்மையை சொல்லணுன்னா நாம் அது மாதிரி கொடுத்து பழகிட்டோம், இல்லைன்னா அரிசி கொடுக்கறதையே நம்ம பழக்கி விட்டுட்டோம் அப்படின்றது தான் உண்மையான விஷயம். இதில் மாடுகளுக்கு ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3000 வருஷம் இல்லை 5000 வருஷத்துக்கு முன்னாடி தான் மனுஷனே சமைச்சு சாப்பிடணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வரான். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், மாடுகளுக்கும் சமைச்சு சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கோம். அது ஏன் அப்படின்னு நீங்கள் ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா, உண்மை காரணம் மாடுகளுக்கு நாம் ஊற வச்சு கொடுக்கணும் அப்படின்ற கான்செப்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தாலும் அதை ஊற வைக்கிறதுக்கு மெனக்கெடுறது. அந்த மெனக்கெடு அப்படின்றது ரொம்ப கஷ்டம், எப்படா அதை ஊற வைக்கிறதுன்னு. ஆனால் நான் ட்ரைனிங்கில் இதை சொல்லும்போது ஒரு 500-1000 ஃபார்மர்ஸ்ட்டு இதை பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு விதத்தில் நீங்கள் சொல்கிறது ஈஸியாக தான் சார் இருக்குது. நான் அதை ஒலை போட்டு காய்ச்சி வைக்கிறத விட நான் மட்டும் காலையில் ஊற வச்சேன்னா அது மட்டும் ஊறின்னு கிடக்கும், நான் எடுத்து கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. இதை ஏன் நம்ம ஊற வச்சு கொடுக்கணும் அப்படின்றத நான் மறுபடியும் சொல்கிறேன் அப்படின்னா, மாடுகளுக்கு அதனுடைய வயிற்றுக்குள்ளே இருக்கிற ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான நுண்ணுயிரிகள் இருக்கு இல்லையா, புரோட்டோசோவா இருக்கும், பாக்டீரியா இருக்கும். அது இந்த நொதிக்கிற தன்மையில் தான் மாடுகளுக்கு ஜீரணமாகுது. அது என்னங்க நொதிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பாலை தயிராக துவைய வைக்கிறது, இல்லைன்னா நம்ம இட்லி மாவு தோசை மாவு புளிக்க வைக்கிறது, இதே கான்செப்டில் தான் மாட்டுடைய அசையும் வயிறுலையும் இந்த கிருமிகள் மூலியமாக நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது நொதிக்க ஆரம்பிக்குது. அப்போ அந்த நொதிக்கிறது, அந்த ஃபர்மெண்டேஷன் சொல்கிறோம் இல்லையா, அந்த ஃபர்மெண்டேஷன் ஆனால் தான் அந்த ப்ராசஸ் கரெக்டாக வரும். அப்போ எந்த ஒரு தீவனத்தையுமே அதை மாவாக இல்லாமல் ஒரு குருணையோ இல்லை ஒரு நொய் மாதிரி இருக்கிற பக்குவத்தில் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கிருமிகளும் அந்த நச்சுயிரிகள் நுண்ணுயிரிகளும் அதை நொதித்து அந்த சத்தை அதில் எடுத்து மாட்டுக்கு கொடுக்கும். அதை நம்ம காய்ச்சி கொடுத்தோம் அப்படின்னா அதில் பலன் கிடையாது. மாடுகளுக்கு அதனால் பாதிப்பு அதிகமே வருமே தவிர நமக்கு பலன் கிடைக்கும்னு நினச்சோன்னா தப்பு. இன்னொரு அம்மாட்ட நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, சார் என் மாடு அரிசி கொடுத்தா மட்டும்தான் சாப்பிடுது, அரிசி தான் பிரதானம் அப்படின்னாங்க. கரெக்டு தான், அரிசி கொடுத்தா தான் சாப்பிடுது, அரிசி கொடுத்தா தான் பால் கறக்குதுன்றது நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு. அப்படி கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஏன் நம்ம 1 கிலோ பாஸ்மதி ரைஸ் வாங்கி கொடுக்கக்கூடாது? அப்போ பாஸ்மதி கிலோ 120 ரூபான்றதால நம்ம கொடுக்கறது இல்லையா, இல்லை ரேஷன் அரிசி ஃப்ரீயாக கிடைக்கிறதுன்றதால கொடுக்குறோமா? நாம் செய்யக்கூடிய தவறை நியாயப்படுத்தணும் அப்படின்னு நினச்சோன்னா அதனால் பாதிக்கப்பட போகிறது மாடு வளர்ப்பு சார்ந்த நாம். அதனால் தயவு செய்து கறவை மாடுகளுக்கு அரிசி இல்லை தானியங்களை காய்ச்சி கொடுப்பதை தவிர்த்துருங்க. பச்சையாக நொய் இல்லை குருணை பக்குவத்தில் ஊற வச்சு முடிஞ்சால் அதை இடித்து கொடுத்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.